இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும்? இது யாரு இது சுற்றுலாத்தலமா மாத்தினது? இதுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு தூரம்? கொடைக்கானல்ல இருந்து போனா எவ்வளவு தூரம்? வத்தலக்குண்டுல இருந்து போனா எவ்வளவு தூரம்? அப்படிங்கிற இந்த மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடைக்கானல் அல்லது திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் சைட்சீங் அதாவது சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இங்கே போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சைட்சீங் பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அருவியோட பேர் கும்பக்கரை அருவி. இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி பெரியகுளம் ரோட்டில் இருக்குது. அழகான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல கிட்டத்தட்ட குற்றாலம் ஃபால்ஸுக்கு நிகரான ஒரு குட்டி குற்றாலம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வத்தலக்குண்டுல இருந்து 31 கிலோமீட்டர் 40 நிமிஷத்துல இந்த ஃபால்ஸுக்கு வந்துடலாம். கொடைக்கானல்ல இருந்து 27 கிலோமீட்டர் அடுக்கம் வழியா பெருமாள் மலையில இருந்து அடுக்கம் வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 27 கிலோமீட்டர் ½ ஹவர்ல கீழே இறங்கிடலாம். இந்த ஃபால்ஸுக்கு வரக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா பாம்பாபுரம் ஃபால்ஸ் தான் கும்பக்கரை ஃபால்ஸுக்கு இந்த தண்ணி வருது. உள்ள வந்து நீங்க என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா பஞ்சாயத்துல இருந்து ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. கொஞ்சம் லாங்லயே நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த சார்ஜை நீங்க வந்து தவிர்க்கலாம். டெம்போ வேன் இந்த மாதிரிலாம் 60, 70 இந்த மாதிரி வண்டிக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர் ஹெட்டுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் டு 1.5 கிலோமீட்டர் நீங்க நடந்துதான் உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்து போகும்போதே ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். 2 பக்கமும் பயங்கரமான காடுகள் தான். நிறைய மூலிகை செடிகளா இருக்கட்டும், மயிலெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் போற வழியிலேயே. இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் வந்து நிறைய அடர்ந்து இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலையோட தொடர்ச்சி தான். யானை, புலி, விஷம் நிறைந்த பாம்பு இனங்கள் வந்து இந்த ஃபாரஸ்டுகளுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ இந்த கொடைக்கானல்ல இருந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே பயங்கரமான விலங்குகள்லாம் இந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கு. இந்த ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா வருஷம் பூராமே இந்த ஃபால்ஸ்ல வந்து ஓரளவுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்கும். மழை இல்லாத காலங்கள்ல கொஞ்சம் கம்மியா தான் போகும். ஆனா மழை காலங்கள்ல கொடைக்கானல்ல ஹெவி ரெயின் இருக்கு அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்து பயங்கரமா வந்து ஆபத்தான ஒரு ஃபால்ஸும் கூட. இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நீங்க நின்று குளிப்பீங்க. இந்த குளிக்கிற இடத்துல எல்லாம் சேஃப்டியா நீங்க நின்று குளிக்கல அப்படின்னா அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆபத்தான இதுதான். ஆனா மழை காலங்கள்ல மட்டும்தான். மற்ற டைம்ல கொஞ்சம் நீங்க வந்து ஜாலியாவே நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல், நேரடி கண்ட்ரோல்ல இந்த ஃபால்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இதை ஒரு சுற்றுலாத்தலமா மாத்துறதுக்காக ஒருத்தர் வந்து பாடுபட்டு இருக்காரு. பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேன், பவானி கிருஷ்ணா விலாஸ் ஹோட்டலுடைய ஓனர் மிஸ்டர் கே செல்வம் ஐயர் வந்து இந்த பிளேஸ் வந்து சுற்றுலாத்தலமா மாத்துறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. 1942 ஆங்கிலேய கவர்மெண்ட்ல வந்து பெர்மிஷன் வாங்கி தன்னோட சொந்த செலவுல ட்ரெஸ்ஸிங் ரூம், ஸ்டெப்ஸ், இந்த பாத்திங் ரூம், குளிக்கிற ரூம் இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய விடாமுயற்சினாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இதை ஒரு சுற்றுலாத்தலமா போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கல்வெட்டுகள், இந்த போர்டுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளேஸ் வந்து எப்போ இருக்கு ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நீங்க உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். போகும்போதே சாப்பாடு, வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ உள்ள கொண்டு போயிருங்க. ஃபுல் டே நல்லா வந்து என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடம். கொடைக்கானல், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வர்ற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டாடா. நான் உங்க வினோத். இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை டாடா.